மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் தரும் நற்பலன்கள் என்ன? 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து விட்டார். சனி பகவான் 10ஆம் பார்வையா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான், சார் அந்த ஆளை தயவுசெய்து ஞாபகப்படுத்தாதீங்க சார், அவரால் நான் நிறைய மன உளைச்சலுக்கு ஆகியிருக்கேன். நீங்கள் மட்டுமா மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கீங்க? எல்லாருமே தான். அப்போது இந்த சனி பகவான் பெயர்ச்சியடைந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்லுகிறார். வேதநாயகன்னா பயம் அப்படிங்கிற மாதிரி சனினா பயம். அப்போது சனி பயிற்சியை உலகமே உற்று நோக்குகிறது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இதை உலகமே உற்று பார்க்கிறது எல்லாம் சொல்கிறோம். அப்போ சனி பயிற்சி என்ன நடக்க போகுதுங்கிற க்யூரியாசிட்டி, சனி என்னெல்லாம் செய்ய போகிறாருங்கிறத எல்லாரும் ஆன்மீக நாளிதழ்களில் தேடுறீங்க, டிஜிட்டல் உலகத்தில் தேடுறீங்க. சனி என்ன பண்ணுவார்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. காரணம், சனி அத்தனை ஒரு தண்டனைக்குரிய கடவுளாக கருதப்படுகிறது. அது என்னமோ உண்மைதான், நேர்மைங்கிறது. நம்ம கூட 10 வருஷம் சுற்றிருப்பான், அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. சனி பகவான் ஒரு 10ஆவது நாள் தூக்கி வெளியே விடுவார், இந்தா வந்தான் அப்படின்னு. சனி பகவான் வந்துட்டாருன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். எளிதில் எல்லாத்தையும் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவார். உங்களை கரெக்டாக ஒர்க் பண்ண வைப்பார். சனியை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சனி தரும் நற்பலன்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சனியை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அதனால தான் அவர் சனி. ஈசன் சொன்னாலும் சரி, அது எதிர்த்து நிற்பது சிவனாய் இருந்தாலும், சிவனாய் இருந்தால் என்ன உனக்கு சமமாக இருப்பேங்கிற மாதிரி தான். அப்போது அந்த சனிக்குன்னு ஒரு புரட்சிக்காரன் ஒரு பேர் உண்டு. இந்த சனி பகவான் இந்த மீனராசிக்கு வரும் பொழுது, குருவனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது கல்வியிலே புதிய புரட்சிகள் எல்லாம் கொண்டு வருவார். நிறைய விஷயங்களில் படிக்கிற பசங்க விஷயம், ஆமாம் குருஜி எனக்கு தெரியும் குருஜி, சரி எனக்கும் தெரியும். ஸோ அப்போ படிப்பில் நிறையா புதுமைகளை கொண்டு வருகிறார். எல்லோருக்கும் கல்வி எனும் விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணுறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு புரட்சியாளர் குருவினுடைய வீட்டிற்கு வருகிறார். போன வருடம் இதே சனி பயிற்சிக்கு தான் நம்ம சொன்னோம் 2024 சுனாமி வருகிறது, சென்னை மூழ்கிவிடும், தமிழ்நாடு மூழ்கிவிடும், உலகம் மூழ்கிவிடலாம். ஆனால் நான் தைரியமாக சொன்னேன், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, சனிக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களை சுனாமியில் முழுகடிக்கிறது தான் சனியோட வேலை வேறு, உங்களை திருத்துறது சனியோட வேலை. அப்பாவோட நோக்கம் உங்களை சரி பண்ணுறது, அப்பாவோட நோக்கம் உங்களை காயப்படுத்துறது இல்லை. அதை எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சனி ஒன்றும் அவ்வளோ பெரிய டெரரான காட்லாம் இல்லை, அவர் உங்களை நல்லது பண்ண தான் வந்திருக்கார். ஸோ இப்போ உங்கள் மீனராசியில் வரக்கூடிய சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நல்ல பலன்களை தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர யோகத்தை அடையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் நோக்கி போக போகிறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, மனைவியோட உள்ள கான்ட்ரவர்சிலாம் யார் யாருக்கு சரியாக போக போகுது போன்ற நிறைய விஷயங்களை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அழகான ஒரு விஷயமா 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. அது பண்ணிங்க இதெல்லாம் ஏற்படும், இந்த ராசிக்கு இந்த 5 விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் ஒரி பண்ணணும், வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் தரும் நற்பலன்கள் என்ன? 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து விட்டார். ராஜா மாதிரி வாழ வைக்க போறார். இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்க. யாருக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து விட்டாரோ அவர்களுக்கு கவலைகள் என்று எதுவுமே இல்லை. சார், நல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கோப் இருக்குது. இப்போ குரு பார்த்தீங்கன்னா புத்திரகாரகன், குரு பார்த்தீங்கன்னா நேர்மை, உண்மை, ஒழுக்கம் இதெல்லாம் பார்க்குறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ ராகுங்கிறது கெட்ட சகவாசம், அது போன்ற விஷயங்கள்லாம். இப்போ சனிங்கிறது என்னென்னா தொழில்காரகன், தொழிலை கொடுக்கறது தான் சனியோட வேலை. உங்களுக்கான தொழிலை கொடுக்கறது தான் சனியோட வேலை. ஸோ அந்த தொழில்ங்கிறத 10ஆம் இடத்துல வரும்பொழுது பிராண்டிங் ஆக்டிவிட்டியாக நீங்கள் கருத வேண்டும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்துல சனி வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ரீச். அரசியலில் இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், ஒரு பெரிய ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் விஷயத்தில் நீங்கள் இருக்கிறவங்க எல்லாம் இது ஒரு பெரிய ரீச்சாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் என்பது, இந்த வருடம் என்பது, சனிப்பெயர்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கையை தலைகீழ தள்ளி போடுற மாற்றி போடுற ஒரு வருஷமாக இருக்கும்.
10லே சனி பகவான் வந்து விட்டால் நீங்கள் ஒரு கன்சர்ன் வச்சுருக்கீங்க, மீனாட்சி ஹார்ட்வேர்ஸ், மீனாட்சி என்னாச்சிம்பாம், ஹார்ட்வேர்ஸை ரீச் பண்ணி கொடுக்குறாயே, அதுக்கு நான் பண்ணிட்டா போகுது. இது இங்கேயே கேட்ட மாதிரி இருக்குது சார். மீனாட்சி என்னாச்சு. ஸோ அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன வேணும்னு கேட்டு கொடுப்பார். உனக்கு என்ன வேணும் வச்சுக்கோ, என்ன வேணும் வச்சுக்கோ, கொடுத்துட்டே இருப்பார். அவர் கொடுத்துட்டே இருப்பார், நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ 10ஆம் வீட்டு சனி பகவான் அரசியலில் பிரவேசத்தை உண்டாக்குவார். அரசியலில் எனக்கான அங்கீகாரம் என்பதே கிடைக்க மாட்டேங்குது, நான் ஒழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறாங்க, அரசியல் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது குருஜி அரசியல் இருக்கிறதுக்கு, எங்கே போனாலும் எனக்கு வந்து சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னை தடை பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், உலகத்தில் அமெரிக்காவில் 34வது மாடிக்கு போனாலும் அங்கே இருக்கிறவனும் உங்களுக்கு சூழ்ச்சி தான் பண்ணுவான். இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிற அதே சதவீதத்தில் கெட்டவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லவர்கள் இருக்கும் அதே சதவீதத்தில் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஸோ அப்போ மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஏற்படுகிறது என்றால் 10ஆம் வீட்டு சனி வந்து டாப் 5 சொன்னீங்களே குருஜி, எங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, 5 நற்பலன்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள். 10லே இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 10க்கு ஃபஸ்ட்டு விஷயம், 10க்கு வந்ததே ஒரு பிராண்டு, உங்கள் தொழில் பிராண்டாக போகிறது. 1, உலக புகழை அடைய போகிறீங்க. 1. 2வது விஷயம், விரயத்தை பார்க்கிறார். தேவையற்ற விரயங்கள், அசுப விரயங்கள் எல்லாம் கெட்டு போகுது. இனிமேல் பண்ணால் அது உருப்படியான செலவு தான். இனிமேல் ஒன்லி நான் பண்ணால் என் குடும்பத்துக்கு மட்டும் தான் செலவு, வேறு எதுவும் செலவு பண்ண மாட்டேன். 2. அடுத்து சனி பகவான் ப்ரமோஷன்லாம் அவரே பார்த்துக்க போகிறார். இனிமேல் நீங்கள் வந்து சாதாரண லெவலில் இருந்த நீங்கள் பெரிய அதிகாரி ஆக போகிறீங்க, டான் ஆக போகிறீங்க. அதிகாரி ஆக்கி விட்டுறார் சனி பகவான். இருக்கிற இடத்துல வேலையில் மரியாதை, கௌரவம், அவமதிப்பெல்லாம் போய் உங்களை பெரிய ஆளாக்குறார். அடுத்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 4வது நல்ல பாயிண்ட். ஃபஸ்ட்டு நல்ல பாயிண்ட் சொன்னேன், பிராண்ட் ஆக போகிறீங்க, தேவையற்ற செலவுகள் குறையும்னு சொன்னேன். அப்புறம் நல்ல பாயிண்ட் உங்களுடைய ப்ரமோஷன் வருதுன்னு சொன்னேன். அடுத்த நல்ல பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. முக்கியமாக ஃபஸ்ட்டு திருமணம் வந்து எனக்கு சரியாகலை, செட் ஆகலை, 2வது திருமணமாவது நடக்குமா? உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சனி பகவான் 7 பார்த்துட்டார். இது எல்லாத்தோட சூப்பரான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக போகிறது. பழைய நிறைய பார்ட்னர்ஸ் வருவாங்க, ஜாயினண்டாக ஒர்க் பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அப்படியாக்கும் இப்படியாக்கும் நிறைய பேர் வருவாங்க. கூட்டுத்தொழிலில் வியாபார வெற்றி என்பது கிடைக்கும். நீங்கள் நிறையா விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க, புதிய தொழில்களில் ஈடுபட போகிறீங்க. இது வரைக்கும் நான் இந்த ஜேர்னி டச் பண்ணதே இல்லை, இது எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஜேர்னி அமையும். பெரிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. நானாக இதுன்னு உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பிஸியாக போகிறீங்க. சார் இப்போ என்ன புரிஞ்சிங்க, உலகத்திலேயே எந்த ஒரு மனிதன் பிஸியாக இருக்கானோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவன் பிரச்சனை பற்றி கவலைப்படுறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, பிகாஸ் ஹீ இஸ் பிஸி. நீங்கள் பிஸியாக இருக்கிறது எப்பொழுதும் நல்லது. காரணம் என்னென்னா, பிஸியாக இருக்கிற உடம்புல வந்து எந்த பிரச்சனைகளும் வருவதில்லை. இந்த சனி பகவான் உங்களை பிஸியாக்கிறார், உலக புகழ் பட வைக்கிறார். சனி வந்து அது இல்லாமல் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், 10ஆம் என்பது கர்மஸ்தானம் என்பதால் செய்த தவறுகளுக்கான தண்டனைகள்லாம் சரியாகி இனிமேல் நீங்கள் சட்டத்தின்படி வந்து ரிலீஸ் ஆகிறீங்க. நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க, தெரியாமல் பண்ணிட்டு தான் உணர்ந்துட்டீங்க, இனிமேல் இந்த தப்புனால உங்களுக்கு தண்டனை கிடையாது. ஆக மிதுனராசிக்காரர்களாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.